ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஆர் நெட் மேத்ஸுக்கான எக்ஸாம் 28ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு இருக்குது. அதுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு என்டிஏ வெப்சைட்டில் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்குது. அதை அட்டன் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மார்க் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பாருங்கள், nta.ac.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இந்த வெப்சைட் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் எதை செலக்ட் பண்ணணும்னு இருக்குது. அதில் செலக்ட் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதாக இருக்குது, சிஎஸ்ஐஆரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்ஐஆர் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆயிரும். இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்க. இது லாகின் பண்ணாலே போதும். நீங்கள் அங்கே போகும்போது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இதில் லாகின் பண்ண உடனே இந்த அரைக்கு செலக்ட் லாங்குவேஜ் இருக்குது. நம்ம எல்லாருமே இங்கிலீஷில் தான் எழுத போகிறோம். அது இங்கிலீஷ் தான் இருக்குது, அது அப்படி பார்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 120 மினிட்ஸு டோட்டலாக இந்த மார்க் டெஸ்ட் 120 மினிட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிளாக் ஆல்ரெடி செட் ஆகி போய் இருக்கும். இதில் நீங்கள் கொஸ்டின் இது வரைக்கும் அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆஷ் கலரில் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க கொஸ்டினை, ஆனால் ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டின் ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணியாச்சு அப்படிங்கிற கொஸ்டின் க்ரீன் கலரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் ரெவ்யூக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இதை வயலட் கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது டவுட் இருக்குது, கடைசியில் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ரிவ்யூ பண்ண நேரமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கடைசி நேரத்தில் ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கூட அதை கரெக்ஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால் ரிவ்யூ பண்ணும்போது நெகட்டிவ் மார்க்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட்டாயமாக ரிவ்யூ பண்ணி எடுத்து விட்டுட்டு வந்துடுங்க. கவனமாக இருங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு ஆரோ மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடும். மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப கடைசியில் நீங்கள் ரெவ்யூ பார்க்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் தப்பான ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டோன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நம்ம இன்னொரு ஆன்சர்னாலும் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தப்பாக சூஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த ஆன்சர் இதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஆன்சரும் நம்ம என்ன செய்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக வாசிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா அடுத்து மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் ஆயிரும். இந்த பாருங்கள், இந்த இருக்குது கொஸ்டின், சம் கொஸ்டின் இஸ் தேர், ஏதோ த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் யூ ஹாவ் டு டைப் ஏதோ கொஸ்டின் இருக்குது. இதில் நான் ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேவ் அண்ட் இது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, உங்களுக்கு டவுட் இருக்குது திரும்ப பார்க்க போகிறீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு. இப்போ மார்க் பண்ணிவிட்டு திரும்ப ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதையும் இது இப்படி கொடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கு இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வந்துடும். நீங்கள் கன்ஃபார்மாக கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருங்க. எல்லா கொஸ்டினையும் மார்க் அண்ட் ரெவ்யூன்னு கொடுத்து வச்சிங்கன்னா கடைசியில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. அதனால் இப்போ நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அடுத்த கொஸ்டின் வந்துடும். இது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு கொஸ்டினாக செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூவா எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இதே மாடலில் தான் உங்களுக்கு அங்கே சிஎஸ்ஆர் நெட்டு சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகும் உங்கள் சென்டரில். அதனால் ஒரு தடவை இந்த எக்ஸாமை சும்மா ரஃபாக ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது கொஸ்டினை பார்த்துருக்கேன்.
அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் கீழே உங்களுக்கு இது வந்திருக்கும். மார்க்டு ஃபார் ரிவ்யூ வயலட் கலரில் செலக்ட் ஆகிருக்கும். ஒன்று ஆன்சர் பண்ணியாச்சு, இன்னும் 117 விசிட் பண்ணவே இல்லை. இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக காட்டிடும். இந்த பாருங்கள் கீழே செலக்ட் பண்ணி க்ரீன் கலரில் இருக்கக்கூடியது ஆன்சர்டு, ரெட் கலரில் இருக்கக்கூடியது நான் இன்னும் ஆன்சர் பண்ணலை. அடுத்தது வயலட் கலரில் இருக்கக்கூடியது நான் வந்து ரிவ்யூக்காக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எந்தெந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை ஒரு தடவை இந்த வெப்சைட்டில் போய் இந்த இதை வந்து இது பண்ணி பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். இப்போ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது லேப்டாப்பில் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதனால் லேப்டாப்பில் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். இந்த nta.nic.in இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இது கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டென்ஷன் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்டில் மார்க் குறையுது, ரிவிஷன் டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரி பண்ணாதீங்க. தொடர்ந்து எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனித்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்மளால் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக நல்ல எக்ஸாம் எழுத முடியும். சிஎஸ்சிஆர் நெட்டு ஜூன் 2024க்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஜனவரி ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்காக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள்.